ஹலோ கைஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பவர் பிஐனா என்ன, அது எந்த இடத்துல யூஸ் பண்ணுறோங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். பவர் பிஐங்கிறது ஒரு பிஸ்னஸ் இன்டெலிஜென்ட் டூல், அதாவது பிஇ டூல். எல்லா ஆர்கனைசேஷனுமே கண்டிப்பாக அவங்க ஒரு பிஇ டீம்னு வச்சுருப்பாங்க. அவங்களோட ஒர்க்கு என்ன அப்படின்னா, ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுறது மட்டும் இல்லை, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கரண்ட் இயர் டேட்டாவை லாஸ்ட் இயர் டேட்டாவோட கம்பேர் பண்ணுவாங்க. லாஸ்ட் இயரை விட இந்த இயர் சேல்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கா, டிக்ரீஸ் ஆகிருக்கா அப்படின்ட்டு அவங்க ஆர்கனைசேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. திருப்பி கரண்ட் இயர் நம்ம ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம், ஒரு சேல்ஸ் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். மந்த்துக்கு இவ்வளோ சேல்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. நம்ம அந்த ரேட்டில் தான் போய்கிட்டு இருக்கோமா இல்லையா, திருப்பி நம்ம இந்த இயர் எண்டில் நம்ம சேல்ஸ் டார்கெட்டை மீட் பண்ணிடுவோமா இல்லையா, இந்த மாதிரி எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன்ஸுக்கு அவங்க தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஆக்சுவலி அவங்க வந்து ஒரு ஆர்கனைசேஷனுக்கு ஒரு முக்கியமான பங்கு வகிப்பாங்க. அது எப்படி நமக்கு ஹார்ட்டோ ஹியூமன் பீயிங்ஸுக்கு, அதே மாதிரி ஆர்கனைசேஷனுக்கு அவங்க பிஇ டீம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ பிஇ டீம் இப்போ நான் சொன்னதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு டூல் தேவை. ஓகேவா, எக்ஸல் வச்சு கூட பண்ணலாம், டேப்லோ, பவர் பிஐ, கிளிக்யூ, எதை வச்சுனாலும் பண்ணலாம். ஓகேவா, இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதில் ஒன் ஆஃப் த டூல் பவர் பிஐ பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிஐனா என்ன அப்படின்ட்டு. ஸோ இப்போ நான் வந்து பவர் பிஐ பற்றி சொல்ல போகிறேன். ஓகேவா, பவர் பிஐ வந்து ஒரு மைக்ரோசாஃப்டோட ப்ராடக்ட்டு. ஓகேவா, இதை நீங்கள் வந்து கூகுளில் ப்ரோஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா, பவர் பிஐ டவுன்லோட் போட்டிங்க அப்படின்னா வந்துடும். லோட் ஆகிட்டு இருக்குது. ஓகேவா, அது லோட் ஆகுது. நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க பவர் பிஐ டெஸ்க்டாப்பை. ஓகே, ஸோ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. நம்ம எதை டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா, மைக்ரோசாஃப்ட் பவர் பிஐ டெஸ்க்டாப்னு இருக்கும். இதில் நீங்கள் அட்வான்ஸ்டு, நான் எப்போதுமே இதில் தான் போவேன், அட்வான்ஸ்டு டவுன்லோட் ஆப்ஷன் போங்க. அதில் போயிட்டு 64 பிட்டு இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இதில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட்ஸில் போங்க. டவுன்லோட்ஸில் போயிட்டு 64 பிட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டுருங்க. ஓகேவா, ஸோ இதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன், அதனால் அது எனக்கு தேவையில்லை. ஓகே, நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இப்போ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சோடனே டெஸ்க்டாப்பில் ஒரு ஷார்ட்கட் க்ரியேட் ஆகிருக்கும், அதை ஓப்பன் பண்ணி பவர் பிஐ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ பவர் பிஐயோட ஃப்ரண்ட் அண்ட் வந்து இந்த மாதிரி தாங்க இருக்கும். என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ரிப்போர்ட் டேப்பு. இதில் தான் நம்மளுடைய விஷுவலைசேஷன், நம்ம எல்லாத்தையுமே இதில் தான் ப்ளே பண்ணுவோம். செகண்ட் டேப் வந்து என்ன அப்படின்னா டேட்டா டேப், அதாவது நம்மளுடைய டேட்டா பேக் அண்ட் டேட்டா ஃபுல்லாகவே இதில் நம்ம வியூ பண்ணிக்கலாம். தேர்ட் ஒன்று என்ன அப்படின்னா மாடல் வியூ, அதாவது இந்த ரிலேஷன்ஷிப் க்ரியேட் பண்ணுறது. ரெண்டு டேபிளில் நம்ம கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ரிலேஷன்ஷிப் க்ரியேட் பண்ணணும், அதெல்லாம் நம்ம இதில் தான் பண்ணுவோம், இந்த டேப்பில் தான் பண்ணுவோம், அதை மாடல் டேப்னு சொல்லுவோம். ஓகேவா, அதுபோக என்ன அப்படி இருக்குது அப்படின்னா ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஃபில்டர் ஸ்பேன் இருக்குது. நம்ம வந்து டேட்டா பர்டிகுலராக ஒரு ரீஜனுக்குரிய டேட்டா வேணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா நம்ம வந்து இதில் ஃபில்டர் பண்ணிக்கலாம். ரீஜனை காலத்தை இதில் போட்டு நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து விஷுவலைசேஷன் பேன் இருக்குது. இங்கே வந்து மல்டிப்புள் சார்ட் டைப்ஸ் இருக்குது. நீங்கள் எது உங்களுக்கு சூட்டபுளான சார்ட்ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதெல்லாம் நீங்கள் மெஷர்ஸு, காலம்ஸ் இதெல்லாம் இதில் நீங்கள் தான் போடுவீங்க.
திருப்பி இது வந்து ஃபீல்ட்ஸு. நீங்கள் ஒன்ஸ் டேட்டாவை இம்போர்ட் பண்ண பிறகு அந்த அந்த காலம்ஸ்லாம் இங்கே மெட்டா டேட்டாலாம் டிஸ்பிளே ஆகும் இங்கே தான். ஓகேவா? அது போக என்ன இருக்குது அப்படின்னா, இதில் நம்ம டேட்டாவை இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பவர் குரி எடிட்டர் போகும். அங்கே வச்சு நீங்கள் பேக்கெண்டில் டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். இப்போ நான் சிம்பிளாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி ஒரு டேட்டாவை இம்போர்ட் பண்ணி அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. நான் சிம்பிளாக ஒரு இதை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சிம்பிளாக இருக்கிறதுக்காண்டி நான் வந்து ஒரு முதல்ல எக்ஸல் டேட்டாவை நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓகேவா? இது வந்து ஒரு சூப்பர் ஸ்டோர் டேட்டா. ஓகேவா? ஸோ இங்கே வந்து நான் டைரெக்டாக எக்ஸல் கனெக்ட் பண்ணுறேன். பவர் பியில் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் கனெக்ஷன் மோட் இருக்குது. ஒன்று வந்து இம்போர்ட் மோடு, அடுத்து டைரக்ட் குரி மோடு, அடுத்து லைவ் கனெக்ஷன் மோடு. இப்போ நம்ம கரண்ட்டாக இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இம்போர்ட் மோடு. நம்ம இம்போர்ட் மோடில் நம்ம டேட்டாவை கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா அந்த டேட்டா வந்து நம்மளுடைய பவர் பி மாடலில் அப்படியே இம்போர்ட் ஆயிரும். ஓகேவா? இப்போ நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா இது வந்து நம்ம எக்ஸல் டேட்டா. இந்த எக்ஸல் டேட்டாவை நம்ம பவர் பி டெஸ்க்டாப்ல இம்போர்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? அங்கே இருக்க டேட்டா அங்கே லோட் ஆயிரும், அவ்வளோதான். ஓகே, லோடு கொடுக்குறேன். டேட்டா லோட் ஆகிட்டு இருக்குது. டேட்டா லோட் ஆகி முடிச்சோடனே அந்த காலம் லெட்டர்ஸ்லாம் எங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அது அந்த மெட்டா டேட்டாலாம் எங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? ஓகே, டேட்டா லோட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ நீங்கள் பார்க்கலாம், இப்போ அந்த காலம் லெட்டர்ஸ்லாம் இங்கே டிஸ்பிளே ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் பேக்கெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டேட்டாவை நீங்கள் பார்க்கணும். அது வந்து காலம் லெட்டர்ஸு. இப்போ அந்த உள்ளே இருக்கிற டேட்டாவை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். ஓகேவா? திருப்பி அந்த மாடல்ஸை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இதில் இங்கே பார்த்துக்கலாம். ஓகேவா? நீங்கள் வந்து ஒரு டேபிள் தான் இருக்குது. இங்கே மல்டிபிள் டேபிள்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணுற மாதிரி வரும். அந்த டைமில் நமக்கு இந்த டாபிக் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, நான் ஃபஸ்ட்டு வந்து சிம்பிளாக உங்களுக்கு டேட்டாவை எப்படி அனலைஸ் பண்ணுறதுன்னு மட்டும் சொல்லிடுறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட் வந்து ஒரு ட்ரெண்ட் கிரியேட், ஒரு சேல்ஸ் ட்ரெண்டை கிரியேட் பண்ணுவோம். அதுக்கு வந்து நமக்கு வந்து பார் சார்ட் தேவை. ஓகேவா? பார் சார்ட் போட்டாச்சு. ஓகே, ஆர்டரை ஆக்சஸில் போடுறேன். ஓகே, சேல்ஸ் அமௌண்ட்டை வேல்யூஸில் போடுறேன். ஓகேவா? ஓகே, நீங்கள் இங்கே பார்க்கலாம், இந்த சேல்ஸ் அமௌண்ட் வந்து டிஃபால்ட்டாகவே சம் தான், அக்ரிகேஷன்ட்ட வந்து சம் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ நீங்கள் இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் இது மேலே நீங்கள் கவர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சேல்ஸ் அமௌண்ட்டும் அந்த இயரும் உங்களுக்கு வந்து அந்த டூல் டிப்பில் காமிச்சிடும். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இயர் ஆன் இயர் நீங்கள் இப்போ நல்லா பார்த்தீங்க அப்படின்னா 2015 என்னோட சேல்ஸ் அமௌண்ட் வந்து குறைஞ்சிருக்குது. அடுத்து அப்படியே கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, இது ஃபைன். அப்படின்னா 2015 என்னோட அமௌண்ட் வந்து சேல்ஸ் அமௌண்ட்டு குறைஞ்சிருக்கு. நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த டிவியேஷனை. ஸோ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோட ப்ராஃபிட்டையும் நான் பேரலாக கம்பேர் பண்ண போகிறேன். ஏன்னா சேல்ஸ் முக்கியம், அதே நேரத்தில் நம்ம எல்லாருமே இதுக்காண்டி ஒர்க் பண்ணுவோம், ப்ராஃபிட்டுக்காண்டி தான். அப்படின்னா ப்ராஃபிட்டையும் வெர்சஸ் சேல்ஸ் அந்த மாதிரி தான் நம்ம என்றைக்குமே அந்த வியூவில் தான் நம்ம பார்க்கணும் டேட்டாவை. ஓகேவா? ஸோ நான் ப்ராஃபிட்டை எடுத்து இந்த காலம் பார்ஸை நான் இந்த கலரிங்கை நான் ப்ராஃபிட்டை பேஸ் பண்ணி போட போகிறேன். ஓகேவா? அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி, ஓகே இங்கே பண்ண முடியாது, இங்கே போங்க, டேட்டா கலர்ஸில் போயிட்டு ஃபங்க்ஷன் கிளிக் பண்ணுறேன். ஓகேவா? இந்த கலர்ஸை வந்து நான் ஃபார்மேட் பண்ண போகிறேன்.
ப்ராஃபிட் காலத்தை பேஸ் பண்ணி. ஓகேவா? இப்போ இது வந்து ஃபார்மட் பை கலர் ஸ்கேல். ஓகேவா? இப்போ எந்த ஃபீல்டை நம்ம பேஸ் பண்ணி நம்ம கலர் கொடுக்க போகிறோம் அப்படின்னா ப்ராஃபிட்ங்கிற காலத்தை பேஸ் பண்ணி. ஓகேவா? ஸோ நான் இந்த காலத்தை நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் டைவர்ஜிங் வேணும்னா டைவர்ஜிங் கொடுத்துக்கலாம், எல்லோ கலர் வரும். அது தேவையில்லை அப்படின்னா நம்ம சிம்பிளாக நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். இதை அன்செக் பண்ணிடுங்க. ஓகேவா? ஓகே கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் கொடுத்த உடனே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கிரேடியண்டாக ஒரு கலர் வந்து மாறிடுவோம். ஓகேவா? ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஸோ த சேல்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த ப்ராஃபிட். ஓகேவா? ஸோ சேல்ஸு இன்க்ரீஸ் ஆக ஆக உங்களுக்கு ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே நேரத்தில் நீங்கள் இங்கே ஒரு இன்சைட் உங்களுக்கு இருக்கு பாருங்க. 2014 சேல்ஸ் வந்து 15 விட அதிகம். ஓகேவா? ஆனால் ப்ராஃபிட்டை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 15 தான் அதிகமாக இருக்குது. ஓகேவா? சேல்ஸ் வந்து இந்த ரெண்டையும் மட்டுமே கம்பேர் பண்ணுங்க. 14 சேல்ஸ் அதிகமாக இருக்குது, ஆனால் நம்ம ப்ராஃபிட்டை கம்பேர் பண்ணும்போது 15 விட கம்மியாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான இடத்துங்கள தான் நமக்கு வந்து பிஇடிமோட ஹெல்ப் தேவை. ஓகேவா? ஸோ நான் இப்போ இதை சிம்பிளாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா நீங்கள் வந்து டூல் டிப்பில் இந்த ப்ராஃபிட் எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? ப்ராஃபிட் எடுத்து டூல் டிப்பில் போடுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 49K இருக்குது. ஓகேவா? இப்போ 2015 பார்த்தீங்கன்னா 61 இருக்குது. அதாவது சேல்ஸ் இந்த 2014-15 கம்பேர் பண்ணும்போது சேல்ஸ் வந்து 14க்கு அதிகமாக இருக்குது, ஆனால் ப்ராஃபிட் வந்து 15க்கு தான் அதிகமாக இருக்கும். அப்படின்னா இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா 15 ப்ராஃபிட் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேவா? நம்ம வந்து இயர் வைஸ் நம்ம கம்பேர் பண்ணும்போது நம்ம வந்து 15 தான் பெர்ஃபார்மன்ஸ், லோ பெர்ஃபார்மன்ஸ் அப்படி டேரெக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னா 15 ப்ராஃபிட் தான் 14ஓட அதிகமாக இருக்குது. ஸோ இனி நம்ம இன்னும் ட்ரூல் த்ரோ பண்ணி பார்ப்போம். ஓகேவா? நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன்னா குவார்ட்டர் வைஸ் பார்க்குறேன். ஓகேவா? நீங்கள் அடுத்த குவார்ட்டர் வைஸ் பார்க்கும்போது இது நெக்ஸ்ட் லெவல் ட்ரூல் த்ரோ பண்ணுறோம். இப்போ நெக்ஸ்ட் லெவலில் பார்க்கும்போது நீங்கள் நல்லா பார்க்கலாம். 2017 குவார்ட்டர் 4ஓட சேல்ஸ் தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் சேல்ஸ். ஓகேவா? ஆனால் ப்ராஃபிட்டை பார்த்தீங்க அப்படின்னா 2016 குவார்ட்டர் 4 தான் ஹையஸ்ட் ப்ராஃபிட். ஓகேவா? சேல்ஸை பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஹையஸ்ட் சேல்ஸு, ஆனால் ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலம் தான், இந்த பார்க்கு தான் 2016 குவார்ட்டர் 4 தான் ஹையஸ்ட் ப்ராஃபிட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இன்சைட்ஸ் இது வந்து ரிப்போர்ட்டாக பண்ணோம்னா நம்ம இந்த மாதிரி சொல்ல முடியாது. நம்ம இது வந்து ஒரு இப்படி டேஷ்போர்டாக க்ரியேட் பண்ணி இந்த மாதிரி நம்ம அனலைஸ் பண்ணும்போது தான் நம்மளுடைய டேட்டாவை நம்ம வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் பிஐ பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் இந்த மாதிரி தான் வியூ பண்ணுவாங்க ஒரு டேட்டாவை. ஓகேவா? ஸோ நீங்கள் இதை வந்து எந்த டூல் வச்சுனாலுமே பண்ணலாம். இப்போ நீங்கள் டேப்லெட் வச்சுனாலும் பண்ணலாம், எக்ஸல்லே கூட எல்லா டூல்லுமே இருக்கும். கிளிக் வியூவில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ ஆனால் பிஐ ரோல் வந்து ஒர்க்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும். இது நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு இந்த ஃபஸ்ட் வீடியோவில் இவ்வளோ போகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். டூல்ஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத, எப்படி டேட்டாவை ப்ரிப்பேர் பண்ணுறது, எப்படி கன்சாலிடேட் பண்ணுறது, இன்னும் எந்த மாதிரி இன்னும் நம்ம வந்து விசுவலைஸ் பண்ணலாம், எப்படி டேட்டாவை அனலைஸ் பண்ணலாங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.